Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல முளைக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்துர்க்கேங்க. ஒரு கட்டு முளைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். காம்பு எலசா இருந்தா காம்பியும் சேர்த்துக்கோங்க. காம்பியும் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க. கீரையை எந்த அளவுக்கு சிறுசா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில ஒரு 3 டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 4 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா சாஃப்டானா மட்டும் போதும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கீரை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். கீரை சேர்க்கும் போது தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயத்தோடு இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கீரையை ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி கலந்து விடுங்க. நம்ம தண்டெல்லாம் சேர்த்ததுனால ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட முளைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.